Hello friends, welcome back to Prema's Life. இன்னைக்கு ஒரு புது unboxing and review video தான் பார்க்க போறோம். Kids Toys categoryல Toyzone ஓட Panda Magic Car unboxing and review பார்க்க போறோம். நீங்க பார்த்தாலே தெரியும் குழந்தைங்க வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. 2+ இயர்ஸ்க்கு இது நம்ம தாராளமா வாங்கி கொடுக்கலாம். 360 டிகிரில மூவ் ஆகுறனால உங்களுக்கு வந்து பயப்படாம நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க விழ மாட்டாங்க. அதே சமயம் எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை. ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட மேனுவலாக எந்த ஒரு கேட்லாகும் உள்ளே தனியாக கொடுக்கல. பட் ஆனால் அந்த பெட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கவரில் போட்டிருக்கிற மாதிரியே இது ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஸ்டியரிங்லேயே இருக்குது. நம்ம காலை மேலே தூக்கி வச்சுட்டு ஈஸியாக பழகிக்கலாம். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பெட்டிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். பட் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. ஒரு பார்ட்ஸும் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு கவரில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் பார்ட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன போல்ஸு, அதுக்கப்புறம் அதோட ஸ்டியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் தான் இதோட பார்ட்ஸு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்க்ரூ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பேக் சைடு இருக்கிற 2 வீல்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி எந்த ஸ்க்ரூவுமே இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வீல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அது கரெக்டாக இந்த பிரிண்ட், அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர் வந்து வெளியே வர மாதிரி, அவுட் சைட் வர மாதிரி போட்டுக்கோங்க. இதே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் உள்ளே வந்து நேரோவாக இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ பேக் சைடு 2 வீலும் போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு வாஷர் ப்ளஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் போட்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதை வச்சு டைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போல்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ரைட் பண்ணும்போது லூஸாக வந்து குழந்தைங்க கையில் கிடைக்காம இருக்கும். இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இனி நம்ம ஸ்டியரிங்கோடு சேர்த்து ஃபிட் பண்ணுறது மட்டும்தான். அப்படியே இந்த பார்ட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து கரெக்டாக இந்த சென்டர் போர்ஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஷார்ப்பான எட்ஜஸும் குழந்தைங்க கையில் படாமல் கீறாமல் ரொம்ப சேஃபான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டப் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நார்மலாக 2+ இயர்ஸ்லேருந்து 40+ kgs வரைக்கும் கூட தாங்கும். நம்ம கூடயே உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு வெயிட் நல்லா தாங்குது. இது ஃபைனலாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் ஒரு நட்டு போல்ட் போட்டுட்டு ஒரு கேப் நம்ம போடணும். கொஞ்சம் நல்லா டைட்டாக அமுத்திட்டு இந்த நட் போல்ட் 2யுமே போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபிட்டிங்கே வந்து 3 பார்ட்டு தான். ஸோ 3மே கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் என்ன, நம்ம நட் பால்ட்டில் மட்டும் நம்ம கரெக்டாக டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டியரிங்கில் வந்து கீழே வந்து ஒரு பேட்ரி செட் கொடுத்துருக்காங்க. 2 பேட்ரிஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அதை கொடுத்தீங்கன்னா ஃபேமஸான மியூசிக்ஸு, வீல்ஸ் ஆன் த பஸ், ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த மாதிரி ஒரு 3 ரைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ப்ளே ஆகுது. 2 ஸ்விட்சஸ் இருக்குது இல்லையா, நடுவில் வந்து அந்த இதை வந்து மறைக்கிறதுக்காக, அந்த போல்ட்டை மறைக்கிறது, குழந்தைங்க கையில் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதையும் வச்சு மூடிட்டால் ஃபுல்லாக மோல்டான மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இது கம்ப்ளீட் லுக் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
உங்கள் குழந்தைங்க 2+ இயர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கி கிஃப்ட் கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஓட்டலாம், வெளியவும் நம்ம இந்த மாதிரி ஓட்ட வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக ஒரு மஸ்ட் பை. ப்ளஸ் வந்து குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாய் கார். சேஃப்டியும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.